ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அத நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அதில் 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக தான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட போகிறதுனால ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் ஊற்றிருக்கேன். இப்போ மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 80% மட்டன் குக் ஆனால் போதும். மீதி நம்ம அரிசி போட்டு வேகும்போது சரியாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லா குக்காகி வந்திருக்கு. இதில் நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அருமையாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.